டுடே சலங்கை ஒலி சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ககன் வீட்ல வந்து பூமியும், அந்த அபூர்வாவும் சண்டை போட்டுட்ருக்காங்க கேமராக்காண்டி. அந்த கேமராவ வந்து நம்ம பூமி வந்து இடிச்சு தள்ளிட்டு, அந்த கேமராவ எடுத்துக்கிட்டு வெளிய ஓடிக்கிட்டே இருக்காங்க. நிக்காம ஓடிட்டே இருக்காங்க. நம்ப அபூர்வாவும், மருதாணியும், "வா சித்தி சீக்கிரம் போலாம். அவள கண்டிப்பா புடிச்சே ஆவணும்னு" சொல்லிட்டு கார்ல வேகமா போயிட்டுருக்காங்க. அவள பின்தொடர்ந்து. அவள எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற மாரி நம்ம ப்ரோ வந்து வண்டிய மூவ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு மருதாணி சொல்றாங்க, "என்னம்மா விட்டா இவளையும் கொன்றுவியாட்டுக்கு, அந்த அளவுக்கு வேகமா போகுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா மருதாணி சித்தி, நான் இவள கொல்லாம விடமாட்டேன். இந்த உண்மைய வந்து மாமா கிட்ட சொல்லிட்டான்னா அவ்வளோதான். என் மாமா வந்து என்ன கொன்னே போட்டுருவாரு. அதுக்கு முன்னாடி நான் இவள கொன்னே தீரணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? லிஸ்ட்டு பெருசா போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஷோபாவ கொன்னேன், அப்புறம் அவங்க அத்தைய கொன்னேன், போலீஸ கொன்னேன், இப்ப இவளா 4வது. வேணாம்மா வேணாம். மேலும் மேலும் கொலை பண்ணி மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி நம்ம மருதாணி வந்து அட்வைஸ் பண்றாங்க. சித்தி நீ கம்முனு இரு, எல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். அவள எப்படி நாங்க போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பூமி வந்து நிக்காம மூச்சு வாங்க வாங்க நிக்காம நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செர்ரிய பார்த்துர்றாங்க. செர்ரி வந்து பைக்ல வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து நம்ம பூமி வந்து "சரி, சரி நில்லு, நில்லுன்னு" சொல்லிட்டு, "என்ன பூமி ஏன் இப்படி ஓடி வரேன்னு?" கேட்குறாங்க. "அதெல்லாம் நீ இப்ப கேட்காத செர்ரி. ஃபர்ஸ்ட்டு வண்டி எடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறிக்கிறாங்க. "சீக்கிரம் போ, சீக்கிரம் போன்னு" சொல்லி சொல்றாங்க. பின்னாடி அபூர்வா தொரத்துறா, "நீ சீக்கிரம் போன்றாங்க." சரி நம்ம செர்ரியும் வேகமா வண்டி ஓட்டிட்டே போறாரு. நம்ப அபூர்வாவும், "ஓ! இந்த செர்ரியுமா? 2 பேத்தையும் நான் கொல்லாம விடமாட்டேன். என்னோட 2 எதிரியும் நான் கொன்னுட்டா நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன்." அப்படிங்கிற மாரி 2 பேத்தையுமே ஃபாலோ பண்ணி, அவங்க 2 பேத்தையுமே சாகடிக்கலாங்கிற மாரி தொரத்திக்கிட்டே போறாங்க நம்ம அபூர்வா. கரெக்ட்டா ஆனா ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க அபூர்வாவும். மிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செர்ரியும், நம்ம பூமியும் வேற ஒரு வழியா போயிட்டு வீட்டுக்கே போய் சேர்ந்துர்றாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, இறங்குனதுக்கப்புறமா நம்ம செர்ரி கேட்குறாரு, "என்ன பூமி? என்ன? சீக்கிரம் சொல்லு. என்னாச்சு? எதுக்கு நம்ம அபூர்வா சித்தி அத்தை வந்து உன்ன தொரத்துனாங்கன்னு?" கேட்குறாங்க. "அதெல்லாம் நீ இப்ப கேட்காத. சரி வீட்டுக்கு வா போலாம் ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம பூமி. வீட்டுக்குள்ள போனோனே நம்ம சரச்சந்திராவோட பொண்ணு நக்ஷத்ரா இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ப அபூர்வா வந்து ஃபோன் பண்ணி, நம்ப ச நக்ஷத்ராட்ட என்ன விஷயங்கிறத சொல்லிட்டாங்க. அங்க பூமி வருவா, கேமராவோட வருவா, எப்படியாவது அத தடுத்துரு, காட்ட விடாதன்ற மாரி சொல்றாங்க. "எதுக்கு மம்மி? எதுக்குன்னு?" சொல்லி நம்ம நக்ஷத்ரா கேட்குறாங்க. "அதெல்லாம் நீ கேட்காதடி" அப்படின்றாங்க. "சொல்லுங்க மம்மி, அந்த கேமரால அப்படி என்ன இருக்குன்னு?" மறுபடியும் கேட்குறாங்க. நக்ஷத்ரா, "அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. நான் சொன்னத ஃபர்ஸ்ட்டு செய்யின்றாங்க." "சரி மம்மி, நான் செய்யறேன்னு" சொல்லிட்டு, நம்ம பூமி உள்ள வரும்போது, "ஏய் நில்லுடி" அப்படின்னு சொல்லி நம்ப அபு அ நக்ஷத்ரா வந்து கேட்குறாங்க பூமிகிட்ட, "எதுக்குடி இப்ப வீட்டுக்கு வந்த? நீயே செத்து போனவ. செத்து போனவள எதுக்குடா சரி இங்கேயே கூட்டிட்டு வந்தன்னு?" சொல்லி நம்ம செர்ரிய பார்த்து நக்ஷத்ரா கேட்குறாங்க. "ஏய் நீ தள்ளி போடி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் சொல்றாங்க. "ஏய் நீ எதுக்குடி இங்க வீட்டுக்குள்ள வர?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த கேமராவ புடுங்கறதுக்கு. அதுக்கப்புறமா "அப்பா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியும் கத்திட்டு கிடக்குறாங்க. நம்ம நட்சத்திரா விடுற மாரியே தெரியல. வெளிய போடின்ற மாரி கத்திட்டு கிடக்குறாங்க. அந்த கேமராவையும் புடுங்க பார்க்குறாங்க. நம்ப பூமி வந்து இங்கேயும் கோவப்பட்டு பலார்ன்னு அவங்க அம்மாக்கு அரைஞ்ச மாரியே நம்ம நட்சத்திராக்கும் ஒரு பெரிய அறை குடுத்துர்றாங்க. அறை குடுத்ததுக்கப்புறமா அவ சுருண்டு கீழ விழுந்தர்றா. "அப்பா, அப்பான்னு" கத்துறா. அதுக்கப்புறமா நம்ம சரத்சந்திராவும் வந்துர்றாரு. வந்து பூமி பார்த்துட்டு மொறைக்கிறாரு. ரூம்லேருந்து எல்லாருமே வெளிய வந்துர்றாங்க. "இங்க எதுக்குடி வந்த? நீ செத்து போயிட்ட. ஏம்மா என் கண் பார்வையில நீ எப்பயோ செத்து போயிட்ட. எதுக்கு இங்க வந்த பூமி?" அப்படின்னு சொல்லி நம்ம சரத்சந்திரா வந்து பூமிய கேட்குறாங்க. அதுக்கு பூமி சொல்றாங்க, "அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா. நீ நீ சொல்றத நான் எதையும் கேட்க மாட்டேன். என்னோட எதிரி வீட்ல நீ போய் இருக்கிற. அங்கருந்து வந்த நீயும் எனக்கு எதிரி தான்." அப்படின்ற மாரி நம்ம சரத்சந்திரா சொல்றாரு. "அப்பா நான் சொல்ல வர்றத ஒரு நிமிஷம் கேளுங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. "இந்த கேமரால" அப்படின்னு சொல்லி சொன்னோனே கேமரா வாங்கி பார்க்கல. கேமரா மட்டும் வாங்கி கையில வச்சுக்கிட்டாரு. "இந்த கேமரால என்ன இருக்குன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து கேட்குறாங்க. "சொ என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்ம அபூர்வா பேர சொல்லிடுறாங்க. "நம்ம அம்மா ஷோபாவ கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும். அது அபூர்வா தான். அதுக்கான ஆதாரம் தான் இது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நீ பொய் சொல்ற. தேவதை மாரி இருக்கிற என்னோட அபூர்வா மேல நீ பழி போடுறியா? மரியாதையா வெளிய போயிடு. இந்த கேமராவையும் எடுத்துட்டு போயிடு. நான் எதையும் பார்க்க தயாரா இல்லன்னு" சொல்லி சொல்றாரு. "இல்லப்பா ஒரு வாட்டி பாருங்க. அந்த அப்ரூவோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும்ன்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ப சரத்சந்திரன் வந்து
சொல்றாரு, "சரி நான் இந்த கேமராவ பார்க்குறேன். ஆனா இந்த கேமரால ஒண்ணும் இல்லன்னா, நீ உன்ன நான் கொன்னுடுவேன். அதே இந்த கேமரால அபூர்வா இருந்தா அப்டின்னா, அபூர்வாவ நான் சும்மா விட மாட்டேன். அவளையும் நான் கொன்னுடுவேன்னு" சொல்லிட்டு அந்த கேமராவ பார்க்குறாரு. நம்ப அபூர்வாவுக்கு அப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. வந்தோனே பார்த்துட்டு, மாமா மாமா அவ வந்து பொய் சொல்றாங்கிற மாரி சொல்றாங்க. "இரு அபூர்வா நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா அதில ஒண்ணுமே இல்ல. ஏன்னா கேமரா ஓடல. பொய் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவ போட்டு அடிச்ச அந்த கேமரா வந்து தூக்கி போட்டுர்றாரு கீழ. அது வந்து சல்லி சல்லியா நொறுங்கி போயிடுது. நம்ப பூமி வந்து அத பார்த்துட்டு அழுவுறாங்க. "அப்பா இதில தான்ப்பா ஆதாரம் இருக்கு. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு?" சொல்லி அழுவுறாங்க. நம்ம அபூர்வா வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நல்லா பிரெயின் வாஷ் பண்றாங்க சரத்சந்திராவ. "பார்த்தீங்களா மாமா, பூமிக்கு நான் எப்பயுமே சித்தி தான். அதனால தான் அவ வந்து எப்ப பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்கா." அப்படின்ற மாரி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போ. இன்னொரு வாட்டி என் வீட்டுக்குள்ள வந்த, சோபா சந்திரா பக்கத்துல என்னுடைய ஃபோட்டோவும் தொங்கும். அதுக்கப்புறம் என்னைய நீ ஃபோட்டோல தான் பார்க்க முடியுன்ற" மாரி சொல்லிர்றாரு. நம்ம பூமி வந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டே வெளிய போயிர்றாங்க. வெளிய போனதுக்கப்புறமா நம்ம செர்ரியும் வந்துர்றாரு. "சரி கவலைப்படாத. நீ கண்டிப்பா எதுவும் ஆகாது. நம்ம கண்டுபிடிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழுதுகிட்டே மறுபடியும் நம்ம பூமி போயிர்றாங்க. போயிட்டு ஒரு கடையில போயிட்டு இந்த கேமராவ சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. "ஏங்க இந்த கேமராலாம் சரி பண்ண முடியாது. இது ரொம்ப டேமேஜா இருக்கு. இதுக்கான பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டன்றாங்க." "இல்ல எனக்கு இந்த கேமரா ரொம்ப முக்கியம். எப்படியாவது சரி பண்ணி குடுத்துருங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி நான் கண்டிப்பா சரி பண்ணி குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான அட்வான்ஸ் குடுத்துட்டு போங்க. நான் சரி பண்ணி குடுக்குறேன்றாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, நம்ப எஸ்பி வந்து அ எ சாரதாவுடைய வழக்குக்காக கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. "எங்க உங்க பூமி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூமி வந்து ஒரு முக்கியமான விஷயமா வீட்டுக்கு போயிருக்கான்ற மாரி சொல்றாங்க. சரி, அவங்களுடைய அம்மா கொலை விஷயமா ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதுக்காண்டி நான் அவங்கள பார்த்து பேசணும். அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா "உங்களுக்கு எப்படி ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கவும், நம்ப போ எஸ்பி சூர்யா கிட்ட வந்து நம்ப ககன் சொல்றாரு. "என்ன ஆதாரம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இந்த பொண்ணு தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, இந்த பொண்ணு தான் என்னோட அண்ணனையும் கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி நம்ம ரத்தனத்தோட ஃபோட்டோவ காட்டுறாங்க. இந்த ரத்தினத்தோட ஃபோட்டோவ காட்டவும் எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. "இவ எங்க வீட்ல தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா, கொஞ்ச நாளைக்கு" அப்படின்னு சொல்லி நம்ப ககன் வந்து சொல்லிர்றாரு. "என்ன சொல்றீங்க? உங்க வீட்லயா? இவ பெரிய மர்டர் பண்ணிட்டு எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கா. இவள வந்து நான் சும்மா விட மாட்டேன். இப்ப எங்க இருக்கா? உங்க வீட்ல தான் இருக்காளான்னு?" கேட்குறாங்க. "இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வேலைய விட்டு போனா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவும் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஏன்னா உண்மைய சொன்னா பூமிக்கு பிரச்சனையாயிடும். அப்புறம் ஆதாரத்த பத்தி எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி இவள வந்து நீங்க இனிமேட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா சேர்க்காதீங்க. இவ வந்து பெரிய கொ குற்றவாளி. போலீஸ்ட்டேருந்து தப்பிச்சு ஜெயில்லேருந்து தப்பிச்சு வந்தவ அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இவளுக்கு நீங்க அடைக்கலம் தராதீங்கன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. எல்லாரையுமே ஒரு மாரி முழிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப பூமி வந்து அழுதுகிட்டே வராங்க. அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப ரத்தனமும், அந்த கொலையாளியும் 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல பதுங்கிக்கிட்டு. சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, போதை அதிகமாயிட்டு, ஆள் ஆளுக்கு நான் தான் பெருசு, நான் தான் பெருசுன்ற மாரி அவங்களுடைய கொலைய வந்து சொல்லிட்டு கிடக்குறாங்க. "நீ எதுக்கு இப்படி கொலை பண்ண? நான்லாம் கொலை பண்ணா ஒரு தடயத்தையும் விடமாட்டேன். நீ பாத்தியா கொலை பண்ணி இப்ப அவ பொழச்சுக்கிட்டா. அவளால இப்ப நம்ம பயந்து போய் இங்க உக்காந்துட்டு இருக்கோன்ற" மாரி ரத்னம் வந்து போதையில ரொம்ப ஹார்டா பேசுறாங்க. அதுக்கு அந்த கொலையாளி வந்து, என்னையும் இப்படி சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி துண்ட எடுத்து உடைச்சு, அதால அவள வந்து கழுத்த கழுத்த வெட்டுறதுக்கு பார்க்குறாங்க. என்னையும் இப்படி பார்க்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ரத்னா வந்து தப்பிச்சு ஓடுறாங்க அவங்கிட்ட இருந்து. ஓடி போயிட்டு எங்க மாட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிகிட்ட தாங்க கரெக்ட்டா மாட்டிக்கிறாங்க. நம்ம பூமி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல "என்னைய காப்பாத்துங்க, என்னைய காப்பாத்துங்கன்னு" ரத்னம் வந்து பூமிக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சுக்கிறாங்க. அத பார்த்துட்டு அந்த கொலையாளி வந்து தப்பிச்சு ஓடிர்றான். மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா, நம்ம பூமி திரும்பி பார்த்துட்டு, "ஏய் நீயா? நீ அந்த அபூர்வா அனுப்பிச்ச ஆளு தானே? எங்க அந்த கேமரா எடுக்க தானே நீ வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அவள புடிச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "இல்ல எனக்கு யாருன்னே தெரியாது. அபூர்வாவும் யாருன்னு தெரியாது. கேமராவும் எனக்கு தெரியாது. என்னை விடு விடுன்றாங்க." "உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டி. பொய்யா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கும்மாங்குத்து குத்துறாங்க. அப்ப அதுக்கப்புறமா நம்ப பூமிய இடிச்சு தள்ளிட்டு அவ ஓடிர்றா. ஓடுனதுக்கப்புறம் தொரத்திக்கிட்டே நம்ப பூமி வந்து தொரத்திக்கிட்டே போறாங்க.
அப்போ வந்து எஸ்பி சூர்யா வந்து ஒரு இடத்துல நின்னு ஃபோன் பேசிட்டு இருக்காரு. பூமி மேடம் நீங்க எங்க இங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாரி அவ வந்து ரத்தனத்த நான் வந்து பார்த்துட்டேன். அவள புடிக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் சார்ன்னு சொல்லவும், அவ தான் எங்க அண்ணனையும் கொன்னா. நான் அவள தான் தேடிட்டு இருக்கேன். வாங்க ஜீப்ல ஏறுங்க. நம்ம போய் அவள கண்டிப்பா புடிச்சிடலான்ற மாரி ஜீப்ல ஏறிட்டு 2 பேருமே அவள தேடிட்டு போறாங்க. நாளைக்கு ரத்னா போலீஸ் கையில சிக்குவாளா? மாட்டாளாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதேமாரி ரத்னா யார கை காட்டுவாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.